வெல்கம் டு டெக்கீஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா பஜாஜ் பைக்ஸில் ஏர் ஃபில்டர் மாத்திரம் மூலமாக மைலேஜ் எப்படி ஏற்றுறது, தேர்ட்டில் ரெஸ்பான்ஸ் எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறது, அடைச்சடிச்சு ஓட்டுற ப்ராப்ளத்தை எப்படி சரி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இந்த பஜாஜ் டிஸ்கவர் 100M பைக்கில் ஏர் ஃபில்டர் மாற்ற போகிறோம். நிறைய வீடியோவில் பழைய ஃபில்டரே க்ளீன் பண்ணி எப்படி மாட்டுறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. புது ஃபில்டரே ரொம்ப சீப் ரேட்டில் தான் கொடுக்குறாங்க. அதனால் புது ஃபில்டரே மாற்றிடுங்க. ரொம்ப பழைய ஏர் ஃபில்டர்லேருந்து புது ஃபில்டர் மாற்றுறது மூலமாக இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். த்ரோட்டில் ரெஸ்பான்ஸ், ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஏர் ஃபீல்ட் மிக்ஸை கரெக்ட் பண்ணுறது மூலமாக மைலேஜும் உங்களுக்கு இதில் கூட கிடைக்கும். ரொம்ப சில பைக் மாடல்ஸில் மட்டும்தான் இந்த மாதிரி சீட்டுக்கு அடியில் வந்து ஏர் ஃபில்டர் வரும். மற்ற மாடல்ஸ்லாம் சைடு பேனல் ஓப்பன் பண்ணிங்கன்னா அங்கே ஏர் ஃபில்டர் வச்சுருப்பாங்க. அதில் வெளியில் தெரிகிற மாதிரி 2 ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க. அதை லூஸ் பண்ணி வெளியே எடுத்துடலாம். அப்புறம் இப்படி புது ஃபில்டர் மாற்றுறது மூலமாக கரும்போக வேறு குறையும். அதே மாதிரி இன்ஜின் வந்து இன்னும் ஸ்மூத் ஆகும். வெளியில் தெரியுற இந்த 2 ஸ்க்ரூவும் கழட்டி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டரோட அந்த மூடி வந்து லூஸ் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு ஸ்க்ரூ ஒன்று இருக்கும். சைட் பேனல் பக்கம் தான் அந்த ஸ்க்ரூ இருக்கும். ஸோ அந்த சைடு தான் வந்து கழட்ட முடியும். இது கொஞ்சம் நீளமான ஸ்க்ரூ. இதை டோட்டலாக வெளியே எடுத்துட்டோம்னா திருப்பி மாட்டுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ போதுமான வரைக்கும் வெளியே எடுத்துகிட்டு அப்படியே அதிலேயே வச்சுட்டு இருந்துட்டு திருப்பி புதிய ஏர் ஃபில்டர் மாட்டிட்டு அப்படியே உள்ளே வச்சுட்டு திருப்பி உள்ளே தள்ளிடுறது கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்க்ரூவை போதுமான வரைக்கும் வெளியே எடுத்தாச்சு. இப்போ இந்த ஏர் ஃபில்டரோட மூடி லூஸாக இருக்குது. ஏர் ஃபில்டரோட மூடி இப்போ லூஸ் ஆகிடுச்சு. இப்போ மெதுவாக தட்டி வெளியே எடுக்கணும். கொஞ்சம் சிரமமாக இருக்கும். வீடியோக்களில் பார்க்குற மாதிரி ரொம்ப மோசமாக இல்லை, ஆனாலுமே அழுக்காக தான் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த ஏர் ஃபில்டர் மாற்றி 6 வருஷம் ஆச்சு. இந்த ஏர் ஃபில்டரை அட்டை மாதிரியான பொருளை ரெடி பண்ணிக்காங்க. இது காற்றை ஃபில்டர் பண்ணுறதோட ஈரப்பதத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். இந்த ஏர் ஃபில்டரை அட்டை மாதிரியான பொருளில் ரெடி பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம புது ஃபில்டர் மாற்றலாம். பைக்ஸோட ஏர் ஃபில்டர்லாம் 140 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்குது. அதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன், ஃபர்ஸ்ட் கமெண்ட், லைக் பட்டன் எல்லாத்தையும் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க போய் பாருங்கள். நிறைய ஆஃப்லைன் ஸ்டோரில் இதை எம்ஆர்பியில் கொடுக்குறாங்க. இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து 176 ரூபா. ஆனால் ஆன்லைனில் வாங்கினா நீங்கள் 140 ரூபாய்க்குலாம் வாங்கலாம். சும்மாவது உங்கள் ஏர் ஃபில்டரை செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேமேஜாக இருந்துச்சுன்னா அதை மாற்றி பாருங்கள். த்ரோட்டல் ரெஸ்பான்ஸ், அதை ஓட்டுற பிக்கப்பே வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அதை செட் பண்ணியாச்சு. இப்போ உள்ளே தள்ளிட்டு ஸ்க்ரூவெல்லாம் டைட் பண்ணிடலாம். பழைய மாதிரி ஸ்க்ரூவெல்லாம் டைட் பண்ணிடலாம். இங்கே இருக்க ஸ்க்ரூவெல்லாம் பைக்குக்குள்ளே விழுந்துச்சுன்னா எடுக்கிறது கஷ்டம். ஸோ பார்த்து செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. எல்லாத்துக்கும் டேக்ஸ் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.